வணக்கம். ரிஷபம் ராசிக்காரர் அன்பர்களே, அவசர தேவைக்காகவோ நீங்கள் கடன் வாங்கி சிக்கலில் மாற்றிய நிலை உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிலை உள்ளன. ஏன்னா நீங்கள் அவசர தேவைக்காகவோ வாங்கிய கடன் பின்னர் பெரிய சுமையாக மாறக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும். வட்டி தவணை திருப்பி செலுத்தக்கும் அழுத்தம் உங்க மன அமைதியை குலைக்கக்கூடிய நிலைகளாகவும் இருக்கும். வருமானமே இருந்தும் கடன் சுமை குறையாத நிலை உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும். இருப்பினும் இந்த அனுபவம் தான் வருமானத்திற்கு ஏற்ற வாழ்க்கை முறையின் முக்கியத்துவத்தையும் நிதி ஒழுக்கத்தையும் அவசியத்தையுமே கற்றுக் கொடுக்க உள்ளது உங்கள் வாழ்க்கையிலேயேவும். தொழில் விரிவாக்கத்திற்காகவோ இல்லை நீங்கள் குடும்ப அவசர தேவைகளுக்காகவோ இல்லைனா மற்றவங்களுக்கு உதவி செய்வதற்காகவோ நீங்கள் கடன் வாங்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருந்திருப்பீங்க. சீக்கிரம் அடைத்து விடலாம் என்ற நம்பிக்கையால் நீங்கள் வாங்கிய கடன் எதிர்பாராத வட்டி சுமையினாலேயும் வருமான குறைவாலும் பூதகரமான வளர்ந்து கடன் கொடுத்தவங்களின் நெருக்கடியும் அவங்களின் கசப்பான வார்த்தைகளும் தான் உங்களின் தூக்கத்தை பறித்திருக்கும். கடனை அடைக்க மீண்டும் கடன் வாங்கும் சூழலுக்கு நீங்கள் சிக்கி கொண்டிருந்திருப்பீங்க. உங்களுடைய கௌரவத்தையும் மரியாதையும் காப்பாற்றிக் கொள்ள தினமும் நீங்கள் பட்டப்பாடு வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாத ஒன்று. அஷ்டம சனியின் அல்லது ஏழரை சனியின் காலகட்டங்களில் ஏற்பட்ட நிதி நெருக்கடிதான் உங்களை நிலைக்குலையவே செய்து கடன் வலையில் வீழ்த்தியிருந்திருக்கும் உங்கள் வாழ்க்கையிலேயேவும். அது நீங்கள் அவசர தேவைக்கோ இல்லைனா யாருக்காவது கடன் பின்னர் நீங்கள் அவசர வாங்கிய கடன் தான் உங்களுக்கு பின்னாடி வர காலகட்டத்தில் உங்களுக்கு பெரிய சுமையாகவும் மாறக்கூடிய நிலையாகவும் உங்களுக்கு அமையணும். ஏன்னா நீங்கள் வட்டியாகவோ இல்லைன்னா தவணை முறையாகவோ இல்லை திருப்பி செலுத்தக்கூடிய அழுத்தம் உங்களுடைய மன அமைதியை ரொம்பவுமே குலைக்கக்கூடிய நிகழ்வாகவே இருந்து இருக்கலாம். நீங்கள் வருமானமே உங்கள் கையில் இருந்தோம் ஏன் கடன் சுமை உங்களுக்கு குறையாத நிலை உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலையாகவே உங்கள் வாழ்க்கையில் இருந்திருக்கும். இருந்தாலுமே நீங்கள் இந்த அனுபவம் தான் உங்களுடைய வருமானத்திற்கு ஏற்ற வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கும் இல்லை முக்கியத்துவத்தையும் இல்லை நிதி ஒழுக்கத்தின் அவசியத்தையுமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய அமைப்பாமே உங்கள் வாழ்க்கையில் அமைந்து வந்திருந்திருக்கும். நீங்கள் கடன் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒன்று உங்கள் குடும்பத்துடைய அவசர தேவைக்கோ இல்லைன்னா உங்களுடைய தொழிலுடைய விரிவாக்கத்திற்காகவோ தான் நீங்கள் வாங்கியிருந்திருப்பீங்க. இல்லைன்னா நீங்கள் யாருக்காவது உதவி செய்வதற்காகவோ கடன் வாங்கியிருந்திருப்பீங்க. நீங்கள் அதை சீக்கிரம் அடைத்து விடலாம் என்று நம்பி தான் நீங்கள் வாழ்க்கையில் அந்த நம்பிக்கையால் தான் நீங்கள் வாங்கிய கடன் உங்களுடைய எதிர்பாராத வட்டி சுமையாகவும் உங்கள் வாழ்க்கையில் அமையக்கூடியிருந்திருக்கும். உங்களுடைய வருமானம் குறைந்து வருவதாலையும் ஏன் பூதாகரமாகவும் வளர்ந்திருந்திருக்கும் உங்களுடைய வட்டி வசூல். நீங்கள் கடன் கொடுத்தவங்களிடம் பார்த்தீங்கன்னா கடன் கொடுத்தவங்களுடைய அடைக்கி நீங்கள் மீண்டும் கடன் வாங்கக்கூடிய சூழலுக்குமே நீங்கள் சிக்கி கொள்ளக்கூடிய மாற்றமும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இருக்கும். நீங்கள் கடனை அடைக்கணும் கடனை அடைக்கிறதுக்காகவே நீங்கள் கடனை மீண்டும் மீண்டும் வாங்கக்கூடிய சூழலும் உங்கள் வாழ்க்கையில் வர தொடங்கி இருந்திருக்கும். நீங்கள் அதனாலேயுமே உங்களுடைய கௌரவத்தையும் என் மரியாதையும் காப்பாற்றி கொள்வதற்காகவே நீங்கள் தினமும் படக்கூடிய வழி வார்த்தைகளாலேயும் ஏன் சொல்ல முடியாத ஒன்றா தான் உங்கள் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருந்திருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில் அஷ்டம சனியோ இல்லைன்னா ஏழரை சனியின் காலகட்டத்தில் தான் நிதி நெருக்கடியால் தான் உங்களுடைய வாழ்க்கையும் நிலைக்குலையே செய்து வந்திருந்திருக்கும். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு வந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றன. புதிய முதலீடுகள் மூலியமாக நல்ல பலன் உங்களுக்கு தரக்கூட போகின்றது. இதுவரைக்கும் பணத்தை எங்கு முதலீடு செய்வது என்ற முடிவு சரியாக இருக்கும். எதிர்காலத்தில் பாதுகாப்பாக வளரக்கூடிய வழி எது என்று நீங்கள் பலமுறை குழப்பத்துடன் இருந்து வந்திருப்பீங்க. கடந்த காலத்தில் அவசரமாக எடுத்த சில பொருளாதார முடிவுகள் எதிர்பார்த்த பலனை தராமலும் போயிருக்கும். அதனால் இனி எந்த முதலீட்டையும் செய்வதற்கு முன் பலமுறை யோசிக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை மனப்பான்மை உங்களுக்குள் உருவாகும். அந்த அனுபவங்கள் தான் இனி உங்களுக்கு மிகப்பெரிய பாடமாகவே அமைய உள்ளது. ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலத்தில் பொருளாதார விஷயங்களில் தெளிவான சிந்தனையும்
பொறுமையும் அதிகரிக்கும். உங்களுக்கு ஏற்ற முதலீட்டு வாய்ப்புகளை அடையாளம் காணும் திறன் உருவாகும். நீண்ட கால நோக்கத்துடன் திட்டமிட்டு செய்யப்படும் முதலீடுகள் நல்ல வளர்ச்சியை தரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. நிலம், வீடு, சேமிப்பு திட்டங்கள் அல்லது உங்களுக்கு நன்கு புரிந்து கொண்ட துறைகளில் செய்யப்படும் திட்டமிட்ட முதலீடுகள் எதிர்காலத்தில் பாதுகாப்பை உருவாக்க உதவும். புதிய வாய்ப்பு ஒன்று உங்களை தேடி வர உள்ளது. இதில் முதலீடு செய்யலாமா என்று சிந்திக்க வைக்கக்கூடிய, அப்போது அவசரப்படாமல் முழுமையாக ஆராய்ந்து நம்பகமானவங்களின் ஆலோசனையை பெற்று முடிவெடுப்பதால் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடும். குடும்பத்தின் எதிர்கால தேவைகளை மனதில் வைத்து பணத்தை பிரித்து நிர்வகிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு உருவாக்கக்கூடும். சிறிய தொகையை தொடங்கிய சேமிப்பும் காலப்போக்கில் நல்ல அளவிற்கு வளர்வதை பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஒரே நாளில் வராமல் சிறு சிறு முன்னேற்றங்களாக வந்து நிலையான செல்வமாகவே மாற உள்ளது. இனி பணத்தை வெறுமனை வைத்திருப்பதை விட அறிவுடன் நிர்வகித்து எதிர்காலத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வலுப்பெற உள்ளது. ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது பொறுமையுடனும் தெளிவுடனும் எடுக்கப்படக்கூடிய பொருளாதார முடிவுகள் தான் வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் உருவாக்கக்கூடிய காலமாகவே அமைய உள்ளன. அது ரிஷபம் ராசிக்காரங்க, முதலீடுகளுக்கு நீங்கள் உகந்த கிரக நிலைகள் உங்களுக்கு அமைய உள்ளதுனாலையுமே நீங்கள் தொடங்கக்கூடிய புதிய தொழிலாகட்டும், இல்லை நீங்கள் செய்யக்கூடிய முதலீடுகளாக இருக்கட்டும், அதில் உங்களுக்கு எதிர்பாராத அளவிற்கு தான் பெரும் லாபத்தை உங்களுக்கு தரக்கூட போகுது. ஏன்னா பங்கு சந்தையாக இருக்கட்டும், இல்லை ரியல் எஸ்டேட்டும், இல்லை தொழில் விரிவாக்கம் போன்றவற்றிலிருந்து உங்களுக்கு சிந்தித்து நீங்கள் செயல்பட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு ரெட்டிப்பு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளுமே உங்கள் வாழ்க்கையில் அமையக்கூட உள்ளன. அனுபவம் மிக்க உங்களுடைய ஆலோசனையை நீங்கள் பெற்று செய்யக்கூடிய முதலீடுகள் தான் உங்களுடைய எதிர்கால கௌரவத்திற்கும் எதிர்கால பொருளாதாரத்திற்கும் வலுவான அடித்தளமாகவும் அமையக்கூடிய நாளாகவும் உங்களுக்கு அமைய உள்ளன. நீங்கள் தொட்டதெல்லாமே பொன்னாகக்கூடிய ஒரு பொற்காலமும் உங்களுக்கு அமைய உள்ளது. ஏன்னா இதுவரைக்கும் உங்களுடைய கடந்த காலத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அவசரமான முடிவுகளால் தான் நீங்கள் சில பொருளாதார முடிவுகள் உங்களுக்கு எதிர்பார்த்த பலனை தராமலும் போயிருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் இந்த இனிவா உங்களுக்கு அவை அனைத்துமே உங்களுக்கு மிகப்பெரிய பாடமாகவே அமைந்திருந்திருக்கும். ஏன்னா இனி உங்களுக்கு ஏற்ற முதலீடு வாய்ப்புகளையோ இல்லைன்னா அடையாளம் காணக்கூடிய திறனும் உங்களுக்கு உருவாகுவதனாலையும் நீங்கள் நீண்ட காலமாக நோக்கத்துடன் திட்டமிட்டு செய்யக்கூடிய முதலீடுகள் தான் உங்களுடைய நல்ல வளர்ச்சியின் தரக்கூடிய வாய்ப்பாகவே உங்கள் வாழ்க்கையில் அமைய உள்ளது. இவை அனைத்துமே இனி வரக்கூடும் நாட்களில் உங்களுக்கு அமைந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்து கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். திட்டமிட்ட முதலீடுகள் எதிர்காலத்தில் பாதுகாப்பை உருவாக்க உதவும். புதிய வாய்ப்பு ஒன்று உங்களை தேடி வர உள்ளது. இதில் முதலீடு செய்யலாமா என்று சிந்திக்க வைக்கக்கூடிய, அப்போது அவசரப்படாமல் முழுமையாக ஆராய்ந்து நம்பகமானவங்களின் ஆலோசனையை பெற்று முடிவெடுப்பதால் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடும். குடும்பத்தின் எதிர்கால தேவைகளை மனதில் வைத்து பணத்தை பிரித்து நிர்வகிக்கக்கூடிய பழக்கம் உங்களுக்கு உருவாக்கக்கூடும். சிறிய தொகையை தொடங்கிய சேமிப்பும் காலப்போக்கில் நல்ல அளவிற்கு வளர்வதை பார்க்கக்கூடிய மகிழ்ச்சி உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய பொருளாதார வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் ஒரே நாளில் வராமல் சிறு சிறு முன்னேற்றங்களாக வந்து நிலையான செல்வமாகவே மாற உள்ளது. இனி பணத்தை வெறுமனை வைத்திருப்பதை விட அறிவுடன் நிர்வகித்து எதிர்காலத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு வலுப்பெற உள்ளது. ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது பொறுமையுடனும் தெளிவுடனும் எடுக்கப்படக்கூடிய பொருளாதார முடிவுகள் தான் வாழ்க்கையில நல்ல மாற்றத்தையும் உருவாக்கக்கூடிய காலமாகவே அமைய உள்ளன. அது ரிஷபம் ராசிக்காரங்க, முதலீடுகள்